தவறி விடுவோம். ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு பிரதமர். அதனாலதான் தொடர்ச்சியா இப்படி வந்து வெவ்வேறு விஷயங்களை பழைய விஷயங்கள் எடுத்தெல்லாம் இன்னைக்கு வந்து அதுல ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸ்ரீராம், எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு இங்க தமிழ்நாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் மறந்துட்டாங்க. அடுத்தது கேரளா கர்நாடகா முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அதையும் மறந்துடுவாங்க, வேறு விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்கன்னு திரு எஸ்கேபி சொல்றாரு. இப்ப பிரதமர் வந்து ஒரு வெற்றி வருமா வராதாங்கிற ஒரு இடம் போனதுனால இந்த கேள்விகள் வருதா, இந்த விமர்சனங்கள் வருதா? இல்ல, அதெல்லாம் அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்க வச்சுக்கலாம். பிரதமர் சொன்னதுல ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா இது வந்து யார் பிரதமர் வந்து நீங்க சொன்ன டைட்டில் அச்சம்மா இன்னொன்று ரெண்டுமே இல்லை. அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப யதார்த்தம். ஏன்னா 6 நாள் இந்தியா கூட்டணி அப்படி ஒரு ஃபார்முலாவே சொல்லல. சொல்லாத ஒன்றை நீங்க எப்படி அதை உருவாக்க? ஏன்னா உங்களால முதல்ல ஒத்துக்க முடியாது. எங்க ரீஜனல் பார்ட்டியில முதலமைச்சர் இல்லாம ஏதாவது ரீஜனல் பார்ட்டி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்களா? இவர் தான் முதல்வர்னு அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியுது இல்ல. இதே ரீஜனல் பார்ட்டி தானே. பிரதமர் யாருன்னு சொல்லாம மன்மோகன் சிங் வந்தாரு 2014. அதனால பிரச்சனைகளையும் இந்தியா பார்த்திருக்கு. யாரும் சொல்லாம வந்த அந்த 10 வருஷ ஆட்சி எந்த அவலம்ல இருந்ததுன்றத பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, மிகப்பெரிய ஸ்கேமுக்கான உலக பொருளாதார சரிஞ்ச போது 2009 இந்தியா எப்படி இருந்துச்சு, ஒரு 10 வருஷ ஆட்சி அது இருந்துச்சு. அதை பார்த்தோம் நம்ம. அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா 6 நாள் முன்னாடி மமதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்தியா கூட்டணி நான் தான் ஆரம்பிச்சேன், காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. இந்த மமதா பானர்ஜி அவங்க தான் இந்தியா கூட்டணி தானே. அது கேரளால நீங்க இல்ல, அவங்க வெஸ்ட் பெங்கால் இல்ல. சோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு நீங்க எல்லாம் கூட்டணின்னு சொன்னா பிரதமருக்கு சண்டை தான் போடுவீங்கன்ற சொல்றது அதுல யதார்த்தம் இருக்கு. இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி இருக்க பரப்புரையில இருந்து சார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த கேள்விக்கே வரல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? வந்துட்டா அவங்க வந்து ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயே அவங்க வரப்போறாங்கன்ற முடிவுக்கு வந்துதான் வந்துட்டா இதெல்லாம் ஆயிடும் அப்படிங்கிற பரப்புரைக்கு வரீங்களா? ஏன்னா 400 இடங்கள்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது இப்ப சொல்லப்படுறதில்ல. அதுக்கு பிறகு 370 அதுவும் சொல்லப்படுறதில்ல. இப்ப என்ன சொல்றீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னா அவங்க வரப்போறாங்கிற ஒரு எண்ணம் அப்படி வருதா? அதுல அது மறைமுக பொருளா அப்படி வந்துருதா? இல்ல, முரண்களின் மொத்த உருவமா இருக்கு இந்திய கூட்டணின்னு. எந்தெந்த மாநிலத்தில் எதை சொல்லணும்னு அவர் டிசைட் பண்ணி சொல்றாரு. எங்க அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸுக்கு 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குன்றதை நான் ஒரு குயிக்கா படிச்சிடுறேங்க. அவங்க வந்து 25 லாயர் டீம் இது பண்ணானுங்க ராம் ஜென்மபூமியை அப்போஸ் பண்றதுக்கு, ராம் மந்திர. அதே மாதிரி பர்சனல் லா போர்டு, முஸ்லிம்ஸ்க்கு பர்சனல் லா போர்டும் முஸ்லிம்க்கு வந்து அவங்க தனியான ஒரு பர்சனல் ப்ராப்பர்ட்டி போர்டு செட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 30 இன்க்ளூட் பண்ணாங்க. ஆர்டிகல் 30 என்ன? மைனாரிட்டிஸ் அவங்க மதத்தை சொல்லிக் கொடுக்கலாம், மெஜாரிட்டி அந்த மதத்தை அவர்களுடைய மதத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆர்டிகல் 30 எடுத்து என்ன சொல்றாரு? 10 ஆண்டுகள் சொல்றது இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பேருக்கு ஆனா இமோஷனல் இஷ்யூ தான் ஒருத்தருக்கு ஒரு சமூகத்துக்கு இவ்வளவு விஷயம் பண்ணா அது அப்பீஸ்மெண்டா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க. எந்த சமூகத்துக்கு? இஸ்லாமியர்களுக்கு. அது அவர் சொல்லல, தைரியமா நான் சொல்றேன். அது அவர் சொல்லல, மாற்று கருத்து பிரதமர் சொல்லல. சொல்லிட்டேன், பிரதமர் சொல்லிட்டேன். அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியை ஆரம்பிச்சாங்க, பாகிஸ்தான் பண்ணி கொடுத்தாங்க, இந்தியாவை மட்டும் செக்குலர்னாங்க. அதே மாதிரி சோம்நாத் கோவில் செக்குலர் தான். இந்தியா செக்குலர் வந்து எப்படி பண்ணீங்க? பார்லிமென்ட்ல நீங்க டிசைட் பண்ணீங்களா? செக்குலர் தான். நீங்க உங்களோட அதெல்லாம் அடிப்படை கேள்வி இல்ல. அப்படியே இல்லையே. செக்குலர் இல்ல. திரு அம்பேத்கர் செக்குலர் கண்ட்ரி சொல்லவே இல்லையே. அவருடைய கான்ஸ்டிடியூஷன் இது செக்குலர் கண்ட்ரி. பாஜக இருக்குது. அது வந்து இவங்க இந்திரா காந்தி பண்ணது தானே. அது எமர்ஜென்சி பீரியட்ல பண்ணது. செக்குலர் செக்குலர் கண்ட்ரின்னு இல்ல. அதை பிஜேபி எதுக்கு நான் இத படிச்சு முடிச்சிடுறேன். பிஜேபி அதுக்கு வந்தா மீண்டும் வந்தா செக்குலரிஸ்ட் எடுத்துவீங்களா நீங்க? யூபி அரசாங்கத்தின் கையாளாகத்தனத்துல பாம்பே நம்ம கிட்டே இல்லாதத என்ன சொன்னாரு சிதம்பரமும் அன்றைய ஹோம் மினிஸ்டரும்? ஹிந்து டெரர்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் வாங்கின அடியில மாத்திட்டு போனாங்க. அதே மாதிரி ராம் ஸ்ரீராம் ஹிந்து டெரர்னு சொல்ல, ஹிந்து டெரர்னு காயின் பண்ணாங்க. சாஃப்ரன் டெரர்னு சொல்றாங்க. என்ன நீங்க எப்படி வேணா பண்ணுங்க. அப்படி சார் ஹிந்து டெரர் அப்புறம் தான் சாஃப்ரன் டெரர் மாறிச்சு. ஹிந்து டெரர்னு சொன்னாங்க. அதே மாதிரி ராம் ஒரு மித்னு சொன்னத 2007 காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு இந்து மதத்துக்கு இதெல்லாம் முக்கியம் சார். இவங்க என்னமோ அவங்க செக்குலரா பண்ணிடுவாங்க. இதெல்லாம் முக்கியம் தான். உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. இதெல்லாம் ஸ்ரீராம் ரொம்ப முக்கியம். எல்லாம் ரைட் புரிஞ்சுக்காரங்க. ஆனா இந்த 2 கோடி வேலையும் பார்த்தா அது டாலர் பிரைஸும் ஃபியூல் பிரைஸும் இதெல்லாம் தானே முக்கியம். அத பத்தி பேச மாட்டீங்களா? 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அதை சொல்லி வாக்கு கேட்காம மீண்டும் மீண்டும் இமோஷனல் ஏரியாவை எடுத்துட்டு வந்தா அதான் வாக்கு கிடைக்கும்னா 10 ஆண்டுகளுக்கு என்ன அப்ப எல்லாத்தையும் தான் சொல்லி வாக்கு கேட்டிருக்கு. எல்லாமே சொல்லி தான் வாக்கு கேட்டிருக்கு. 35 ரூபாய் நீங்க உள்ள வரும்போது பெட்ரோல், நீங்க வெளில போகும்போது 70 ரூபாய். நான் 30 ரூபாய் டீசல் இருந்தபோது நீங்க வெளில போனபோது 52 ரூபாய். நீங்க என்ன வாக்கு கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு வேணாம் தான மக்கள் அனுப்பிட்டாங்க. வந்த பிறகு நீங்க சொல்ல எல்லாத்துக்கும் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய
மாநிலத்துல இந்தி கூட்டணி ஆளுங்க மாநிலத்தோட கம்மியான பெட்ரோல் டீசல் உங்களால அது பண்ண முடியும். நம்ம வாக்குறுதி அப்படி சொல்லல. இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஒன்னு உருவாகும், அவங்க ஆட்சி நடத்துறதை விட எங்க ஆட்சியில 10 ரூபாய் குறையும் அப்படி சொல்லல. இந்தியாவுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அந்த இந்தியா கூட்டணி முதல்ல அந்த மாநிலத்தை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு வரலாம். இந்திரகுமார், இந்த பரப்புரைகளில் ஒரு அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை முன்னிறுத்துவதுங்க ஒரு அரசியல் கட்சியுடைய வியூகம். அப்படி சில விஷயங்களை அவர் முன்னிறுத்துகிறார். இதை ஒட்டுமொத்தமாக வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? இல்லை, ரெஸ்ட்லெஸ் அப்படின்றது முதல்ல மாநில பிரச்சனைகளை மாநில அளவில் பேசுவோம், தேசிய பிரச்சனைகளை தேசிய அளவில் பேசுவோம். கச்சத்தீவை விட்டு கொடுக்கறது அப்படின்னு முடிவெடுக்கிறது அப்படின்றது வந்து யூனியன் ஆஃப் இந்தியா எடுக்கக்கூடிய முடிவு. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. அப்போ அது வந்து தமிழ்நாடு இஷ்யூ கிடையாது, அது நேஷனல் இஷ்யூ, அது சாவர்னிட்டி இஷ்யூ. இந்த சாவர்னிட்டி இஷ்யூவை பற்றி இதற்கு முன்னால் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது இதே மோடி தலைமையிலான அரசாங்கம் 2014ஆம் ஆண்டு அஃபிடவிட் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். த சாவர்னிட்டி இஷ்யூ ஆஃப் த கச்சத்தீவு வாஸ் லாங் ரிசால்வ்ட். அது பல காலத்திற்கு முன்னாலேயே தீர்த்து வைக்கப்பட்ட ஒன்று, அதை பற்றி திரும்பி பேசுவது பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறது. அப்போ தே ஹேட் நோ இன்டென்ஷன் டு ரிட்ரீவ் கச்சத்தீவு. அவங்களுக்கு கச்சத்தீவு மீட்டெடுக்கிறதுக்கான எந்த இன்டென்ஷனும் இல்லவே இல்லை. திடீரென்று தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு திரட்டுவதற்காக இந்த பேச்சை பேசியிருக்கிறார். உண்மையிலேயே கச்சத்தீவு அப்படின்றது இந்திய இறையாண்மை சார்ந்த விஷயமாக அவர் கருதி இருந்தால் தேசிய மேனிஃபெஸ்டோல ஆமா கடந்த காலத்தில் நான் இப்படி சொல்லிட்டேன், இந்த முறை மாற்றிக்கொள்கிறோம், அந்த மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ப கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கலாம். அல்லது வடநாட்டில் எத்தனையோ கடலோர கூடியவர்கள் மீனவர்கள் பிரச்சனையில் மத்திய அரசு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கும் போது நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், ஆனால் இதுக்கெல்லாம் ஆரிஜின் ஒன்று இருக்கு, இதை நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியாக ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க. அதை வைக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்ங்கிறாரு குமரகுரு. அது பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு தானே. கச்சத்தீவை மீட்காது ரெண்டாவது, ஆனால் கச்சத்தீவினுடைய சிக்கல் என்னங்கிறத நாங்கள் கடந்த கால வரலாற்றை சொல்ல வேண்டிய இடத்துக்கு போகிறோம். மீனவர் பிரச்சனை இல்லை அப்படின்னா மீனவர் பிரச்சனை நாங்கள் அதை அவர் திரு முருகன் சொல்றாரு, நான் அமைச்சராக இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம், இந்த மீனவர்களை மீட்டும், கூடவே இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி அவங்க முன்வைக்கல. இல்ல, மாநில அரசால கச்சத்தீவு போய் மீட்டு வரவோ அல்லது இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தவோ கூட்டணியில ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. அதனால நாங்க கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிறது. அப்படி காங்கிரசும் திமுகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய காரணத்தால் தான் சம்பந்தமே இல்லாத சுஷ்மா ஸ்வராஜ் 2014 தேர்தலுக்கு முன்னாடி வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு இங்கே கடல் தாமரை மாநாட்டில் வந்து பேசிட்டு போனார். அப்ப அவங்க ப்ரொபோஸ் பண்ண தீர்வையே அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்றது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டுமல்ல ஐடியாலஜிக்கல் ஃபெயிலியர். ரெண்டாவது, காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில எந்த இடத்திலுமே வளம் வைத்திருப்பவர்களிடமிருந்து, அந்த வளம் வைத்திருப்பவர்கள் வந்து அந்த 1% சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடமிருந்து பிடுங்கி நான் கொடுக்க போகிறேன், அதை வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன் அப்படின்ற வரிகள், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டிங் தி வெல்த் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரியான எந்த கண்ணோட்டத்தையும் எந்த வார்த்தைகளையும் அவர்கள் பிரயோகப்படுத்தவே இல்லை. அது முழுக்க முழுக்க போய். ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே எடுத்த அந்த இன்டர்பிரேஷனை சொல்றோம்ன்றாங்க அவங்க. அதனுடைய பொருள் என்ன, அவங்க என்ன செய்ய, என்ன அதனுடைய பொருளை நான் சொல்றேன், எது நாங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணி சொல்றோம் மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, அந்த பொருளை வந்து நான் இன்டர்பிரேட் பண்ணல. இவங்களுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் MOSMORD ஸ்ரீ ராம் கிருபால் யாதவ் 2016 டிசம்பர் 8ஆம் தேதி லோக்சபா அன்ஸ்டார்டு கொஸ்டின் நம்பர் 3815 கொடுத்த ஆன்சர்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, 2011 எடுக்கப்பட்ட சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை பயன்படுத்தி இருக்கீங்களா, அது குறித்து ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, அல்லது அதை வைத்து நலத்திட்டங்கள் செய்றீங்களான்னு கேட்டபோது அவர் கொடுத்த ஆன்சர் MORD அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 2011 எடுக்கப்பட்ட சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டாவை வைத்துத்தான் எங்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் நாங்கள் பயனாளர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். இதுல மட்டும் இல்ல, கூடுதலாக இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்ற திட்டத்தின் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ், செலக்ஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ்ன்றதுக்கு கீழே SECC 2011 அடிப்படையில் தான் நாங்க எல்லாத்தையும் செய்யறோம்ன்றத இவங்களே டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதே சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் தான் மீண்டும் எடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. 2011 இருந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டது, ஏன் இதை மீண்டும் எடுக்க வேண்டிய தேவை வருகிறது அப்படின்றதுதான். 14 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது திரும்ப எடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுங்கிறத தான் அவங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்ல, அதுக்குள்ள போகும்போது சிக்கலாகுது. இல்ல, சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக எடுக்கல. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு வேணுமா வேணாமா?